நான் வந்து கோடீஸ்வரர்களின் சிந்தனை ரகசியங்கள் அப்படின்ற ஒரு புக்கு படித்தேன். ரொம்பவே நல்ல புக்கு. அந்த புக்கை நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பணக்காரங்களாம் அறிவாளியை, அவங்க நிறையா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. இந்த புவர் பீப்புளால் ஏன் பணத்தை சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியலன்னா, மெயினான ஒரு ரீசன் இருக்காது. என்ன பார்த்தோன்னா, பணத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. வீட்டில் பேசுகிறது இல்லை, வேலை பார்க்குற இடத்துல பேசுகிறது இல்லை, எங்கேயும் பணத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு தெரியலைன்னா அதை பற்றி பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், பணத்தை பற்றி பேசவே மாட்டோம். ரெண்டாவது ஒரு தப்பு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா, என்கிட்ட நிறையா பணம் வந்ததுக்கப்புறம் நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட நிறையா பணம் வந்ததுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது, எனக்கு 10 கிலோ எடை கூடினதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை சரி செய்வேன் அப்படின்ற போது, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கம்மியான பணத்தை மேனேஜ் பண்ணால் தானே உங்கள்கிட்ட நிறையா பணம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நிறையா பணம் வந்தவொடனே மேனேஜ் பண்ணுறோம்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் கம்மியான மேனேஜ் பண்ணும்போது தான் நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அடிஷ்னலாக ஒரு 6 டெக்னிக் சொல்லியிருப்பாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேங்க் அக்கௌண்ட் சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்போயுமே உங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு 10% அதில் போட்டு வைங்க. அதே மாதிரி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் இன்கம்லேருந்து 10% போட்டு அது வந்து என்டர்டைன்மெண்ட்டு மாதம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. படத்துக்கு போகணுன்னா படத்துக்கு போங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு எது தோணுதோ அதை பண்ணுங்கன்றாரு. அப்புறம் 50% வந்து உங்களுடைய நெசசரி, எப்பயுமே நம்ம லைஃப்க்கு அத்தியாவசியம் தேவைப்படும். அப்புறம் ஒரு 10% வந்து ட்ரஸ்ட், இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு கொடுக்குறது. அண்ட் கடைசி 10% வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல், அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாதிரி. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 100% 6 இதாக வந்து பணத்தை பிரித்து வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இது பண்ண முடியும் சொல்கிறாரு. மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை பற்றி கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஆளு வந்து சேல்ஸ் கற்றுக்கிறேன், மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன், ஜாவா டெவலப்பர் கற்றுக்கிறேன், வெப் டிசைனிங் கற்றுக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன். அவங்கவுங்க துறையில் வந்து என்னென்னமோ கற்றுக்குறாங்க. ஆனால் பணத்தை பற்றி கற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் துறை சார்ந்த விஷயம் வந்து உங்களை வந்து சர்வே பண்ண ஹெல்ப் பண்ணும். பணத்தை வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை வச்சு நடத்துறதுக்கு, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய, உங்கள் அப்பா அம்மா வச்சு காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த பணத்தை வந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்க வந்தேன். நான் படிச்சதில் ஒன்று அந்த பெஸ்ட் ஃபினான்ஸ் புக்குன்னு இதை சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் படிங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கடல்லேருந்து ஒரு பக்கெட் தண்ணி மாதிரி தான். பட் இந்த புக்கில் இதை விட ஏகப்பட்ட எக்ஸலண்ட்ஸான லைன்ஸ் அண்ட் எக்ஸலண்ட்டான அது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புக் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. நீங்களும் உங்களுடைய ஃபினான்ஸ் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. இந்த புக்கு தமிழ்லேயே கிடக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அழகாக கற்றுக்குறாங்க. நம்ம ஆளுங்க அதை கற்றுக்கிறாம கடைசி வரைக்கும் பணத்துக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க.